ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு கணவன் மனைவி. இங்கே பாருங்களேன், சுவையாக சமைப்பது எப்படின்னு யூடியூப்பில் போட்டாங்க. யாருமே பார்க்கவே இல்லை. அப்புறமா வீட்டை அழகாக வைத்துக்கொள்வது எப்படின்னு வீடியோ போட்டாங்க. 10 பேர் கூட பார்க்கல. ஆனால் பாருங்களேன், நேற்று பார்சல் வாங்கி வந்த சட்னி சாம்பார் நூலை பிரிப்பது எப்படின்னு வீடியோ போட்டாங்க. 1,00,000 பேர் பார்த்துட்டாங்க. அதுக்குள்ளே 5,000 பேர் லைக் கூட வந்துடுச்சிங்க. அப்படியாம்மா? ஆக எந்த பிள்ளைகளும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதில்லன்னு தெரியுது. ஒரு ஹோட்டலில் சர்வர், உங்கள் ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல், எது நல்லா இருக்கும்? எல்லாமே நல்லா இருக்கும் சார். பொய் சொல்லாத. உங்கள் ஹோட்டல் சாம்பார் ஒரு நாள் உப்பு ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு நாளைக்கு உப்பே இருக்காது, சரிதானே? ஆமாம் சார். ரசம் நிலவேம்பு கஷாயம் மாதிரி இருக்கும், ரைட்டா? ஆமாம் சார். அதை விடு, தண்ணி கூட கேட்டால் தான் தருவீங்க, சரியா? சார், இந்த இட்லியில் சாம்பார் ஊற்றுனா இந்த டவ் சோப்பு மாதிரி வழுக்கிக்கிட்டே போகும், சரிதானே? என்ன பேச்சே காணோம்? அது சரி சார், இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உங்கள் ஹோட்டலுக்கு வெளியில் வீட்டு சமையல் மாதிரின்னு எழுதி போட்டுக்கிங்களே, அதை வச்சு தான் 2 ஃப்ரெண்ட்ஸு. டேய் மச்சான், ஸ்கூலில் நல்லா படித்தாதான் காலேஜ் போனால் படிக்க ஈஸியாக இருக்கும். காலேஜில் நல்லா படித்தாதான் வேலைக்கு போகிறப்போ ஈஸியாக இருக்குமாடா? அதான் இல்லை, கல்யாண பத்திரிகையில் பேருக்கு பின்னாடி டிகிரி போடுறதுக்கு உதவும். என்னம்மா தட்டில் வெறும் இட்லியை வச்சுருக்க, எங்கே சட்னி சாம்பாரையே காணோம்? ஏங்க, அது விநாயகர் சதுர்த்திக்கு சுட்ட கொழுக்கட்டைங்க. 2 ஃப்ரெண்ட்ஸு. இந்த உலகம் ரொம்ப சின்னதுப்பா. ஏது, நீ துபாய் போயிட்டு வந்து கொடுத்தியே கோடாலி தைலம், அதை விடவா சின்னது? அப்பா, இந்த பிள்ளையார் சிலைங்களை ஏன்ப்பா ஆற்றுல குளத்துல கடலில் கொண்டு போய் போடுறாங்க? அதை வீட்டில் வச்சுருந்தா வருஷம் முழுக்க பூஜை படையல்னு வச்சு சமாளிக்க முடியாதுல்ல, அதனால்தாம்மா. கேஸ் சிலிண்டர் 3 மாதத்துக்கு வர்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்க, சொல்லட்டுங்களா? வாரத்தில் 3 நாள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா கேஸ் சிலிண்டரு 3 மாதத்துக்கு தாராளமாக வரும். அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.